இவங்க என்ன சொல்லியும் கேட்காம மீனா வந்துட்டு அந்த கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு போனதுனால முத்து பயங்கர கோவத்தில் நைட்டு எப்போதும் போலயே இங்கே நல்லபடியாக வராமல் வீட்டுக்கு ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க. இதனால் இங்கே முத்து மீனா ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வருது. இங்கே முத்து பேச்சை கேட்காம தன்னை மதிக்காமல் போன மீனாவை நினச்சி ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முத்து இங்கே மீனா கிட்ட தகராறு பண்ண மீனா உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நடுகாலில் நம்ம இருக்கோம், இப்போ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா மாமா மனசு கஷ்டப்படாதா? இப்படி நீங்களே ஓவராக சத்தம் போட்டிங்கன்னா நானே அப்புறம் மாமாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன், அப்புறம் உங்களால் அவர் கஷ்டப்படணுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்ட மீனா கிட்ட, நீ எல்லாமே பண்ணுறதெல்லாம் சரி, என் மேலே கொஞ்சம் கூட உனக்கு மரியாதை இல்லை, நான் சொன்னதுக்கு பிறகும் நீ அங்கே போயிருக்கனா, உனக்கு அப்போ உன் தம்பி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனா, எனக்கு எல்லாருமே முக்கியம் தாங்க, என் தம்பி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு நான் துணையாக நிற்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. என் அம்மா தங்கச்சி தம்பி எல்லாருமே என் வாழ்க்கையில் முக்கியமான ஒருத்தவங்க தான், அதுக்காக அவங்கள நான் விட்டு கொடுத்துடவும் முடியாதுல்ல, இதை எதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு எங்கள் மீனாவும் கேள்வி கேட்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஆனால் இங்கே மீனா வந்துட்டு யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனை வீட்டில் மற்ற யாருக்கும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி, நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி எல்லாருமே நிற்க வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, இதெல்லாம் தேவையான நினச்ச மீனா, ஆமாங்க நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வழியாக முத்துவை வந்துட்டு மேலே படுக்கவும் வச்சிடறாங்க. முத்துவும் வந்துட்டு புலம்பிக்கிட்டே தூங்க அடுத்த நாள் காலையில் மீனா வந்து சீக்கிரமாக கிளம்பி பூவெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போகிறாங்க. தன்னுடைய வண்டிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே விஜயா கேட்குறாங்க, என்னடி என்னைக்கும் இல்லாமல் இவன் இவ்வளோ நேரம் அதுவும் நடுகாலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அவர் நடுகாலில் படுக்கலை, ஓரமாக இருக்க ஹட்டலில் தானத்தை படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா என்னாச்சு அவனுக்குன்னு சொல்ல இங்கே வந்து அண்ணாமலை கேட்குறாங்க. அதுக்கு மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தார், லேசாக தலைவலிக்குதுன்னு சொன்னார், அதான் ரொம்ப டயர்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. சரிம்மா நீ போயிட்டு வான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை அனுப்பி வைக்க, முத்து தூங்கட்டும், தூங்கி கிளம்புனதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டுக்கலான்னு எங்கள் அண்ணாமலை இருக்காங்க. இல்லையே எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கே, எப்போதும் இந்த வீட்டில் ஆளாக வேலைக்கு போகிறது இவனாக தான் இருக்கும், இன்னைக்கு இவ்வளோ நேரம் படுத்து தூங்குறான், என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து விஜயாவும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே போகிற மீனா திடீர்னு மேலே வராங்க. என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா பூ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன், அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா வீணாக போயிடும், நான் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி மாமா நான் பூ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி இங்கே மீனாவும் கீழே போகிறாங்க. கீழே போனால் அங்கே வந்துட்டு ரெண்டு பேர் மீனாவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, ஆமாம் இங்கே மீனான்றது அது நான் தானே சொல்கிறாங்க. சரிம்மா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லி அவங்க வந்து தனக்கான மாலைக்கான ஆர்டரு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 மாலைக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. வீட்டில் சின்ன விசேஷம் வச்சுருக்கோம் அதனால தான் சொல்லி கொடுக்க, சரிங்க நான் சரியான நேரத்தில் செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்ல அவங்களும் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி மீனா அதிர்ச்சியில் நிற்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, நீங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் வந்ததை நாங்களும் பார்த்தோம், உண்மையிலே நீங்கள் யதார்த்தமாக பேசின ஒவ்வொரு விஷயமுமே எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருந்தது, அதனால தான் உங்களுக்குள்ளே பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியவே வந்திருக்கு, ஏன்னா நீங்கள் பூ விற்கிறது கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகலை, ஆனால் நீங்கள் ஒரு நாள் ப்ரோக்ராம் வந்ததில் எல்லாருக்கும் மத்தியிலையும் ரொம்பவே ரீச் ஆகிட்டீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கையில் முன் அட்வான்ஸ் பணமும் கொடுத்துட்டு போக உடனே மீனா திரும்ப மேலே மாடிக்கு ஓடி வராங்க. என்னடி எத்தனை தடவை தாண்டி வந்துட்டு போவேன், பூ இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டியா இல்லையான்னு சொல்ல இங்கே அண்ணாமலை, என்னம்மா திரும்பவும் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாமா பணம் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, பணமா யார் கொடுத்தது என்ன ஏதுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை என்னையே தெரிஞ்சவங்க, அதான் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டேன் போல், அதனால தான் என்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எனக்கு மாலை கட்ட சொல்லி முன் அட்வான்ஸ் பணமும் கொடுத்துட்டு போயிருக்காங்க மாமான்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க. சரி மாமா இதை நான் உள்ளே கொண்டு வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அந்த பணத்தை உள்ளே கொண்டு வைக்க போக இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்க ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் ரொம்பவே டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே மீனா திரும்ப கீழே போகிறாங்க. நான் போயிட்டு வரேன் மாமா, அவர் கிளம்புனதுக்கு பிறகு அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா திரும்ப கீழே போகிறாங்க. கீழே வேகமாக போகிற மீனா திரும்ப வந்து வண்டியை எடுத்துட்டு ரிட்டன் திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா திரும்பவும் யாரோ ஒருத்தவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுவும் 2 ஜென்ஸ் வந்து நிற்கிறாங்க. என்ன சார் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் மீனான்றது அது நான் தான் சார்னு சொல்கிறாங்க. ஓ நீங்கள் தான் பூ கட்டி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் மீனா சொல்ல, சரிம்மா எங்களுக்கு ஒரு 4 மாலை வந்துட்டு கட்டி வேணும், அதுவும் கோயில் ஃபங்க்ஷனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்வான்ஸ் பணத்தையும் கொடுக்க அட்வான்ஸும் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவையும் முத்துவையும் பற்றி அவங்களும் பெருமையாக பேசிட்டு போக இங்கே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவர் தான் புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு. இப்போ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்கோம், இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறாரு, இவரை திருத்தவே முடியலன்னு ஒரு கவலை இருந்தாலும் திரும்பவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பவும் மேலே மாடிக்கு போகிறாங்க.
இப்போ என்னம்மா அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை கேட்க, இல்ல மாமா, திரும்பவும் ஆர்டர் குடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உனக்கு ஆர்டராவே வந்து குமிஞ்சிட்ருக்கு. அதுவும் இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும் போல உனக்கு அப்படின்னு சொல்ல, எல்லாம் அன்னைக்கு அந்த ப்ரோகிராம்க்கு போனதுனால இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். இங்க ரவிக்கும் ஸ்ருதிக்கு தான் மாமா நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்த மனோஜ் எங்க ரோஹிணிய பார்க்க, ரோஹிணியும் அப்படியே முறைச்சிட்டு இங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் எங்க ரோஹிணிக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த மீனாவுக்கு இன்னைக்குன்னு பார்த்து கை மேல கை காசு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க விஜயாவும் பார்க்குறாங்க. சரி, நீங்க 2 பேரும் எதுக்காக உட்காந்துருக்கீங்க? கிளம்புங்க, வேலைக்கு போகணும்ல அப்படின்னு எங்க விஜயா சொல்ல, அதுக்கு பிறகு ரோஹிணி, மனோஜ் நாங்க ஏதோ கிளம்பிட்டோம் ஆண்டி, சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லி இங்க வந்து சாப்பிட்றாங்க. இங்க மீனாவும் அந்த பணத்தை கொண்டு வச்சுட்டு ரெடி ஆகிறதுக்காக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க முத்து வந்துட்டு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புறவங்க, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு எங்க அண்ணாமலை கேட்க, ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரூம்குள்ளே போறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு வரதுக்காக உள்ள போறாங்க. நேரம் பார்த்து ரோஹிணி ஹாலில் இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் மனோஜும், நான் ரெடி ஆயிட்டேன், நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே ஒரு நிமிஷம் இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்கவே முடியலை. இந்த பணமெல்லாம் இவங்களுக்கு ஒரே நாளில் இவ்வளோ ரூபாய் கிடைக்குது, இருக்கிறதையும் இழந்துட்டு நின்றுட்டு இருக்கோம். இப்போ சம்பளத்துக்கு வேலை பார்த்தா அந்த சம்பள பணத்தை வாங்கிடுறதுக்கும் கொத்திட்டு போகிறதுக்கும் தான் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நானாவது ஆண்டிக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன். இவங்க கொடுக்கவே இல்லைனாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க சீக்கிரத்தில் மேலே மாடியில் ரூம் கட்டிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இவங்களை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே ஒன்றே யோசிக்கிறாங்க. மீனாவும் உள்ளே வந்து மறுபடியும் கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில், ஒரு நிமிஷம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ரோஹிணி, எதுவும் வேணுமான்னு சொல்லி கேட்க, ஆமாம், உங்ககிட்ட எதுவும் கேட்க வந்தாலே பூ வேணுமான்னு தான் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை விட்டால் உங்களுக்கு வேறு என்ன தெரியும்னு சொல்ல, உள்ளே போகிற முத்து ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாங்க. ஏற்கனவே மீனா மேலே உள்ள கோவத்துலையும் அவங்க வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. தேவையில்லாமல் எதுக்காக காலையிலேயும் மீனா கிட்ட இந்த பார்லர் அம்மா வம்பு பண்ணுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, எதுக்காக இப்படி மீனா கிட்ட இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை ஆண்டி, நேற்று நைட்டு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு திரும்பவும் கேட்க, என்ன மீனா, இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது, இந்த விஷயத்த அப்படியே மூடி மறைச்சிடலாம்னு நினச்சிங்களா? ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. நேற்று நைட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்ததுன்றதை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொல்ல, ஏன் ரோகிணி, அதை நீங்கள் தனியாக ஒட்டு கேட்டு பார்க்கணும், நேராகவே எங்கள் ஹாலில் வந்து உட்காந்து பார்த்துருக்கலாமே, வெட்ட வெளிச்சமாக தான் நான் நடந்துட்டு இருந்தது எல்லாமே அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ரோஹிணியோடைய மக மாறுது. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க மீனாவை பார்த்து, இங்கே பாருங்க மீனா, நான் உங்கள் பிரச்சனையில் தலையிடுறதுக்காக வரல, ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவை பார்த்து, ஏன் மீனா, மேலே மாடியிலலாம் ரூம் கட்டணும்னு சொல்லி தனியாக பணம் சேர்த்து வச்சுருக்கீங்க, ஆனால் முத்து அந்த பணத்தெல்லாம் எடுத்து தனியாக தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறாரு போல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மீனா அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்க. என்னம்மா சொல்கிறேன்னு எங்கள் விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, நேற்று இந்த முத்து தண்ணி அடிச்சுட்டு வந்து 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. எனக்கு ஏன் ஏதுன்னு தெரியல, ஆனால் என்ன சத்தம்னு வெளியில் எட்டி பார்க்கும்போது தான் இங்கே முத்து வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு புலம்பிட்டு இருந்ததை பார்த்தேன். நைட்டே உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கலான்னு தான் தோணுச்சு, மற்றவங்க தூக்கத்தை ஏன் கெடுக்கணும்னு தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்ல, நீங்கள் மட்டும் மற்றவங்க தூக்கத்தை ஏன் கெடுக்கணும்னு அமைதியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் அதே நான் சொன்னால் உங்களுக்கு குத்தமாக போயிடுமா? ஏன் இந்த விஷயத்த நான் மறைச்சதுனால என்ன ஆக போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டில் யார் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்பாரு முத்து. ஆனால் அவரே நேற்று நைட்டு தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே ஹாலில் நின்றுட்டு உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வேறு நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் மூடி மறைக்கிறீங்க. அதுவே நாங்கள் பண்ணியிருந்தோன்னா இந்நேரம் இந்த முத்து சும்மா இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே மீனாவுக்கு பேச்சு முச்சு வல்ல அப்படி அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே முத்து பார்த்து முறைக்கிறாங்க. முத்துவும் வந்துட்டு ரொம்ப கோபத்தோட வர, இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, ஓ இதனால தானா நேற்று பிரச்சனை நடந்ததுக்கு காரணமே இந்த மீனா தான். இந்த மீனாவால் தான் ரூம் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் இவளாலேயே அவன் ரூம் கட்ட முடியாமலே போக போகுது. அந்த உட்டியில் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே அந்த பாருக்கு தான் போய் சேரப்போகுதுன்னு இங்கே விஜயா சொல்ல, இதை கேட்ட இங்கே ரோஹிணி, அட ஆமா ஆண்டி, அதைத்தான் நானே யோசித்தேன். இவங்க இப்போன்னு இல்லை, இந்த முத்து திருந்தாத வரைக்கும் கடைசி வரைக்கும் மேலே மாடியில் ரூம் கட்டவே முடியாது. ஏன்னா முத்து தான் வந்துட்டு பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டா உடனே பாருக்கு போய்ட்டு வரேன். அப்படிப்பட்ட ஆளாலெல்லாம் எப்படி ஆண்டி மேலே மாடியில் ரூம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நானும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2-3 ஆர்டர் தொடர்ந்து வந்திருக்கு. கை நிறைய பணம் இருந்து என்ன யூஸ்? ஆனால் கடைசியில் அது போக வேண்டிய இடம் எங்கன்னு அது முத்து தானே முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் தான் பண்ண தப்பை வந்து அப்போ தான் உணர்றாங்க. நம்ம எதுக்காக இப்படி பண்ணோம், நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அது மீனாவை எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்றதை இங்கே முத்து புரிஞ்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் ரோஹிணி, நீ சொல்கிறது சரிதான். ஒரு பக்கம் இவன் தண்ணி அடித்து அந்த
பணத்தை காலி பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் இவ தம்பி தங்கச்சி அப்புறம் அம்மான்னு சொல்லி அந்த பக்கம் பணத்தை கொண்டு கொடுத்துருவான். அப்புறம் எப்படி இவங்களால ரூம் கட்ட முடியும்? கனவு மட்டும்தான் கண்டுட்டே இருக்க முடியும். அந்த கனவு நிறைவேற கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரோஹிணி, ஆமா ஆண்டி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்புறம் இப்போ சீதா வேலைக்கு முடிச்சிருக்காங்க, படிப்பு முடிச்சிருக்காங்க, அடுத்து தம்பியை வேற படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து இவங்க குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கும்போது இந்த பணமெல்லாம் அந்த பக்கம் தானே போய் சேரப்போகுதுன்னு சொல்ல, இதை கேட்ட மீனா ரொம்ப ஆத்திரத்தோட எங்க ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் ரோஹிணி, அன்னைக்கு நான் உங்க அப்பாவை பத்தி கேள்வி கேட்டப்போ ரொம்ப கோவத்தோட என்கிட்ட வந்து பேசுனீங்க. எங்களுடைய அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அதெல்லாம் உங்க குடும்பத்துல போய் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட கோவப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன பேரு? எங்க குடும்பத்தை பத்தி நீங்க இதுக்காக பேசுறீங்கன்னு சொல்ல, அதுக்கு ஒன்னே விஜயா சொல்றாங்க, உன் குடும்பம் ஒன்றும் பெரிய அம்பானி குடும்பம்லாம் கிடையாது. தினமும் 5க்கும் 10க்கும் திண்டாடுற குடும்பம் தானே. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம, என்ன இருந்தாலும் திருடி பொழைக்கிற குடும்பம். உன் தம்பி இப்ப திருட்டு பசங்க கூட சேர்க்க வச்சுக்கிட்டு திருடி பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு இங்கே என் மருமக ரோஹிணி எதிர்த்து பேசாதன்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க அத்தை. எந்த குடும்பமாக இருந்தானே எல்லாரும் மனுஷங்க தானே. இப்போது இங்கே ரோஹிணியுடைய அப்பாவை பற்றியோ இல்லை அவங்க அம்மாவை பற்றியோ நான் தப்பாக பேசினா அதை ரோஹிணியால் தாங்கிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே போல தான் எனக்கும் எல்லார் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது. எல்லாருக்கும் தன்மானம் சுயநலம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக நான் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் விட்டு கொடுத்து போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு இவர் எப்படி முக்கியமோ அதே போல தான் என் குடும்பமும். என் தம்பி தப்பு பண்ணானா அவனை நான் தனியாக கண்டிச்சுப்பேன். அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேன். அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? ஏன் ரோஹிணி, நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயத்தை விட பல மடங்கு மோசமாக இப்போ நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாக தோணலைன்னு சொல்ல, இங்கே ரோஹிணி ரொம்ப கோவத்தோட பார்க்க, இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோஹிணி, எனக்கு என் குடும்பம் எப்படி முக்கியமோ அதே போல் தான் இந்த குடும்பத்தையும் நான் நினைக்கிறேன். இந்த குடும்பத்தில் வந்து வாழ வந்துட்டோன்றதுக்காக என் பிறந்த வீட்டை என்னாலும் எனக்கு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க என் அம்மா தம்பி தங்கச்சி, அவங்களுக்கு நான் எல்லாமே தான். அதுக்காக அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இவர் தப்பு பண்ணிடுறாரு இவர் தப்பு பண்ணிட்டாருன்றதுக்காக இவரையும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி தான். அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன பேச்சு பேசுகிறேன்? நாங்கள் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறோமான்னு எங்கள் விஜயா சொல்ல, அதுக்கு எங்கள் ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க, மீனா, இதுதான் உங்களுக்கு கடைசியாக இருக்கும் ரோஹிணி. இதுக்கப்புறம் என் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் என் கை தான் பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல, அடிப்பீங்களா மீனா? இவ்வளோ அந்தளவுக்கு தைரியம் வந்துடுச்சு அவங்களுக்கு? சும்மா நடித்து பணத்தை சம்பாதிச்ச நீங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஆள், என் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பவும் ரோஹிணி சொல்கிறாங்க, உங்கள் புருஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிகாரன் மட்டும்தான். ஆனால் என் வீட்டுக்கார் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமான்னு சொல்ல, அது நல்லாவே தெரியுமே. ஏற்கனவே ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்தாரு, என்னுடைய நகையெல்லாம் எடுத்து திருடிட்டு போனாரு. அப்படிப்பட்டவர் தானே உங்கள் புருஷன். அப்படி இருக்கப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் இவர் ஒன்றும் ரொம்ப மோசமானவர் கிடையாது. இவர்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் தண்ணி அடிக்கிறது மட்டும்தான். ஆனால் அதுவே இங்கே மனோஜிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், அதை தவிர மீதி என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் உண்மையாக தான் இருக்காரான்றதே சந்தேகமாக இருக்குன்னு இங்கே ரோஹிணியை பார்த்து சொல்ல, முத்துவே ஒரு நிமிஷம் மீனாவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திரும்ப இங்கே ரோஹிணிக்கும் மீனாவுக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது. இங்கே மீனாவை பார்த்து ரோஹிணி கேட்குறாங்க, இங்கே பாருங்க, இதுக்கப்புறமும் இங்கே மனோஜை பார்த்து பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அதே தாங்க நானும் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்காரை பற்றி பேசும்போது மட்டும் உங்களுக்கு கோவம் வருதில்ல, அதே போல தான் எனக்கும் வரும். எதுக்காக இவரை பற்றி நீங்கள் என்கிட்ட தப்பாக பேசுகிறீங்க? இவரை தப்பாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் இழுத்து வச்சு பேசுகிறீங்க. அதுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் ஏதோ செலவு பண்ணிட்டு போகிறோம், எங்களுக்கு எப்போ ரூம் கட்டணும்னு தோணுதோ அப்போ ரூம் கட்டுறோம். நாங்கள் ரூம் கட்டுறதுக்காக உங்ககிட்ட வந்து பணத்துக்கு நிற்கலன்னு சொல்ல, அதான் மாதம் மாதம் 50,000 கேட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மீனா சொல்கிறாங்க, மாதம் 50,000 பணம் உங்கள் பணத்தை நாங்கள் கேட்கல, எங்ககிட்டேருந்து நகையை திருடி விற்றீங்கல்ல அந்த பணத்தை தான் கேட்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணிக்கு அப்படியே வாட்டமாக போயிடுது. அதுக்கு உடனே ரோஹிணிக்கும் திரும்ப பதில் சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம், எப்படியும் நம்ம கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும், சீக்கிரம் ரூம் கட்டலான்னு நினைப்பா. அந்த பணமே எப்படி வந்தது? நீங்கள் 2 பேரும் நல்லாவே நடிச்சிங்க. புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறோன்ற மாதிரி நீங்கள் நடித்து காட்டினீங்க. ஆனால் உண்மையாக பேசின எங்களுக்கு அந்த பணம் மதிப்பு அல்ல. ஆனால் பொய்யா நடந்துக்கிட்ட உங்களுக்கு தான் அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் மீனா, சூப்பராக நடிக்கிறீங்க. நீங்கள் அவார்டே வாங்கலாம் நடிக்கிறதுக்கு, அந்தளவுக்குள்ள நடித்து பின்னி பெடல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜய், அப்படி சொல்லு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வர மீனா ஊங்கி பல்லார்னு ஒரு அறைய விடுறாங்க எங்கள் ரோஹிணிக்கு. திரும்ப இன்னொரு வார்த்தை பேசினீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நான் நடித்து பணம் சம்பாதிச்சுனா இதை பேசுகிறதுக்கு
உங்களுக்கு வாய் கூசலை? நான் நடிச்சேனா நடிக்கலையான்றது பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அதை தவிர்த்து நீங்கள் அதில் ஒப்பீனியன் சொல்லணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உங்களோட முடிவை கேட்க நாங்கள் தயாரா இல்லை. அங்கே வந்திருந்த ஜட்ஜஸே எங்களுடைய அதாவது உண்மையான நாங்கள் குணத்தை பார்த்து தான் அவங்க எங்களுக்கான இந்த ஒரு மதிப்பு மரியாதை பணம்னு எல்லாமே கொடுத்தாங்க. இதில் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா ரோகிணி? அந்த பொறாமையை தாங்கிக்க முடியாமல் தான் இப்படி பேசுகிறீங்களா? இல்லை காலையிலேருந்து எனக்கு கையில் வந்த பணத்தை பார்த்துட்டு இப்படி பேசுகிறீங்களா? ஏன்னா நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா 1000 மடங்கு நீங்கள் என்ன கவனிக்கிறத விட 1000 மடங்கு நான் உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி கன்னத்தில் கை வச்சபடி அப்படியே நிற்க எங்கள் மனோஜை பார்க்குறாங்க. என்கிட்டேருந்து நகையை திருடினது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாலே போதுமே, நாங்கள் உடனே ரூம் கட்டவும் ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நாங்கள் ரூம் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தானே மாதம் மாதம் 50,000 தரேன் அப்படின்ற ஒரு பிளானையும் பண்ணினீங்க. இது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. கேட்காம இருக்கிறான் அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம், இவன் எவ்வளோ நாளும் கேட்டுப்பா அப்படின்ற அர்த்தமும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு கடைசி ரோகிணி. இதுக்கப்புறமும் என் குடும்பத்தையோ இல்லை முத்துவை பற்றியோ இல்லை எங்களுடைய வேலையை பற்றியோ நீங்கள் பேசுகிறது இது கடைசியாக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் பேசினா அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கொடுத்த ஒரு அறை பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்ல விஜயாவே அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. மீனா பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் பதில் சொல்ல முடியாமலும் அதை கேட்டுட்டு இருக்க முடியாமலும் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். எங்கள் கன்னத்தில் கை வச்சபடி முறைச்சபடி ரோஹிணி நிற்க எங்கள் முத்துவும் பார்க்குறாங்க மீனாவை. மீனா இப்படி பேசுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்து எங்கள் மீனாவுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. நான் என்னதான் இருந்தாலும் மீனா மேலே எனக்கு கோவம் இருந்தது. ஆனால் இப்போ அவள் பேசும்போது எனக்கு அவன் மேலே இருக்கிற கோவம் எல்லாம் படித்து பண்ண தப்பெல்லாம் நான் தானே. நான் பண்ண தப்புக்கு தண்டனையா நானே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இனிமேல் இந்த வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் மனோஜால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இன்னைக்கு நீ பேசின பேச்சுக்கு எல்லாமே அன்னைக்கு நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு எங்கள் ரோஹிணியை பார்த்து மிரட்டிட்டு எங்கள் முத்தும் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மீனாவும் வந்து முத்துக்கிட்ட நைட்டு அந்த மாதிரி பண்ணதுனால அவங்களும் பேசாமல் அவங்க வந்து பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப கீழேயும் போயிடுறாங்க. வீண் பம்புக்கு போய் மீனாவை உசுப்பேத்தி அவங்க கையால் அரை வாங்கிக்கிட்டு இப்படி அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா இந்த பூக்காரவுக்களுக்கு எவ்வளோ திமிரு, ரோஹிணி கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சான்னு சொல்ல இங்கே உடனே விஜயா வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த அதிர்ச்சியிலே நின்றுட்டுருக்காங்க. இங்கே ரோஹிணி எதுவுமே பேசாமல் ரொம்ப கோபத்தோட ரூம்குள்ளே போக இங்கே மனோஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. உள்ளே போகிற ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உள்ள ரோஹிணி நிற்க மீனாவுக்கு இப்போ தான் மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. இத்தனை நாளாக பேசாத எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இங்கே மீனா கொஞ்சம் ஃப்ரீ ஆகி ரிலாக்ஸாக அங்கேருந்து கிளம்புறாங்க.